ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் ஈவன் குரூப் 4ல கூட பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் வாரியத்துக்கு தேசிய மஞ்சள் வாரியம் தேசிய மஞ்சள் வாரியம் இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இது சம்பந்தமான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க தான் தேசிய டர்மரிக் போர்டு, அதாவது மஞ்சள் வாரியத்தை நியூ டெல்லியில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தலைவரா பாத்தீங்கன்னா முதல் தலைவராக பேலே கங்கா ரெட்டி இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேலே கங்கா ரெட்டி தான் மொத வாரியத்துக்கு தலைவராக வந்திருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த வாரியம் பற்றின தகவல் அப்படின்னு சொல்லும் போது இது மத்திய அமைச்சகம் கீழே செயல்படும், அதாவது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கீழே தான் இது வரும். புரியுதா? அப்ப காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலையகம், அதாவது இந்த நேஷனல் டர்மரிக் போர்டுடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. தலைமை பாத்தீங்கன்னா தெலுங்கானாவுல நிசாமாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இதனுடைய இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மஞ்சள் உற்பத்தியை அதிகரிக்கணும். அதை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஏனைய உதவிகளை பாத்தீங்கன்னா பண்ணணும். உலகளாவிய வர்த்தகம் பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய முக்கிய நோக்கமே. ரைட். சரி, இந்த வாரியம் எப்படி இருக்கும்? இந்த வாரியம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதனுடைய தலைவரை. அதே நேரத்துல இந்த வாரியத்துல சில உறுப்பினர்கள் இல்லைன்னா சம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உள்ள இருப்பாங்க. யார் யார் அப்படின்னு கேட்டா, ஆயுஷ் அமைச்சகத்துல இருந்து ஒரு சில உறுப்பினர்களும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மாட்டிகல்ஸ், அதாவது மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மருந்து விற்பாங்கல்ல, மெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் வெல்ஃபேர், அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் வெல்ஃபேர், இந்த காமர்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா. ஒரு தடவை இதை பார்த்துக்கோங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் பீப்புள் உள்ள இருப்பாங்க. அதே மாதிரி வணிகத்துறை, ஓகேங்களா, வணிகத்துறைன்னு சொல்லும் போது காமர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருப்பாங்க. ஓகே. சரி, இப்ப இந்த ஃபார்மாட்டிகல்ஸ் சொன்னேன்ல, எதுக்காக இந்த ஃபார்மாட்டிகல்ஸ் இருக்கு? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இந்த ஃபார்மாட்டிகல்ஸ்னு கொடுத்தா மருந்தியல் துறை இல்லைன்னா மெடிக்கல் இதெல்லாம் ஏன் உள்ளுக்குள்ள வருது அப்படின்னு கேட்கும்போது, இந்த டர்மரிக் மஞ்சள் என்பது ஒரு சமையல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் எல்லாம் கிடையாது. நாட் ஓன்லி இட் யூஸ் ஃபார் குக்கிங். இது பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் அப்படிங்கிறது மருந்து பொருள். ஓகேங்களா? ஸோ நீங்க நார்மலாவே இப்ப எங்க வீட்டுல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், நீங்களும் நிறைய பேர் வீட்டுல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மஞ்சள் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம தமிழ் மரபுலயே இருக்கக்கூடியது, மருத்துவத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டுல ஒண்ணும் இல்ல, ஒரு பால்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளை போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு குடிச்சீங்கன்னா, இல்ல சர்க்கரை அல்லது நான் சொல்ற சர்க்கரை நாட்டு சர்க்கரை, ஓகேங்களா, வெல்லம் அல்லது தேன், இத நீங்க நல்லா கொதிக்க வச்சு அதுல பாத்தீங்கன்னா மஞ்சத்தூளையும் தேனையும் ஆட் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும். கோல்டன் மில்க் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப மஞ்சளை கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு. ஓகேங்களா? அப்ப அதனாலதான் இந்த டிபார்ட்மெண்ட் உள்ள வருது. ரைட். அதே நேரத்துல சீனியர் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த ஒரு 3 ஸ்டேட் பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்கிறாங்க. அது கீழே சீனியர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உள்ளக்குள்ள இருப்பாங்க. அடுத்தது இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இந்த தேசிய மஞ்சள் வாரியத்துடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் என்னென்ன? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட இந்த மஞ்சள் சம்பந்தமான மருத்துவ விஷயங்களை அவேர்னஸ் பண்றது. ஓகேங்களா? சோ அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம விழிப்புணர்வா தான் இருந்தோம். கார்பரேட் உள்ள இது மஞ்சள் அவ்வளவு ஹைஜீன் கிடையாது, இந்த கிரீம் யூஸ் பண்ணுங்க, சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி காலத்துல இருந்தே மஞ்சளை பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்கள் கூட தேவைப்படும் போது மஞ்சள் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். மஞ்சள் தண்ணியில இது பண்ணி
குளிக்கிறது மரபாக இருந்திருக்கு. அதே நேரத்துல இப்ப பொங்கல் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கே தெரியும், ஜனவரி 14 தைத்திங்கள். இந்த பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பொங்கல் வைக்கும் போது அந்த பானை சுத்தி மஞ்சக்கிழங்கு யூஸ் பண்ணுவோம். மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் பொருளாகவும் யூஸ் பண்ணுவோம், மருந்து பொருளாகவும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உட்கொள்ளும் மருந்தாகவும் வெளியில் பூசிக்கொள்ளும் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் வரும். ஓகே, கிட்டத்தட்ட வந்து இந்த விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு, மஞ்சள் விவசாயம் பண்றவங்களுக்கு 20 மாநிலங்கள், அந்த 20ல பர்டிகுலரா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு உள்ள வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து அதிக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார்கள். ஓகேங்களா, சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரத்துல அதை வந்து ரிசர்ச் பண்றதுக்காக, ஆய்வுக்கு உட்படுத்துதல் மற்றும் அதை மதிப்பு கூட்டு பண்றதுக்காக, வீட்டு உபயோகத்துக்கு மற்றும் ஏற்றுமதிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அமைப்புடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இதனுடைய சப்ளை செயின், ட்ரேட், வர்த்தகம் செய்வதற்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமும் இந்த வாரியம் செய்யும். அண்ட் இந்த இதை எழுதிக்கோங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. குர்குமா லோங்கா. குர்குமா லோங்கா அப்படிங்கிறது இந்த மஞ்சளுடைய சயின்டிபிக் நேம். ஓகேங்களா, இந்த குர்குமா லோங்கா இங்க இங்க கொடுத்துருக்கு பாருங்க, இது வந்து மஞ்சளுடைய சயின்டிபிக் நேம். ஓகேங்களா, சோ அப்ப மஞ்சளுடைய சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டர்மரிக் உடைய சயின்டிபிக் நேம் தான் இந்த குர்குமா லோங்கா. இது வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு ஜிஞ்சர் ஃபேமிலி, அதாவது இஞ்சி சம்பந்தப்பட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, இஞ்சி வகையை சார்ந்ததுதான் இது. சோ கொஸ்டின் இதுவாகவும் கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஞ்சி மரபை சார்ந்தது. ஓகேங்களா, சோ இது வந்து ஸ்கின்காக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட என்ன இருந்தாலும் இதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமா டர்மரிக்க, அதாவது மஞ்சளை வந்து கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை பொருட்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மசாலா ஐட்டம், அதுல மஞ்சளை வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருந்து அதாவது எந்த சீதோஷ்ண நிலையில இது வளரும் அப்படின்னு கேட்டா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கணும். அதே நேரத்துல வருடாந்திர மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற இடத்துல இது இருக்கும். இது வந்து ஒரு டெம்பரேட் ஜோன்லயே இருக்கக்கூடியது, அதாவது டிராபிக்கல்னு சொல்றாங்க, டெம்பரேட்லயும் இது வந்து இருக்கும். ஓகேங்களா, டிராபிக்கல்னா அயனமண்டல பகுதி. ஓகேங்களா, டெம்பரேட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேல இருக்கக்கூடியது. நீங்க 20 ஜியோகிராஃபி படிக்கும் போது இது படிச்சிருப்பீங்க. ஓகே, சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிகமா மஞ்சள் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. இந்தியாவில மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 30க்கு அதிகமான வெரைட்டிஸ் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சுமார் 3.05 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல இது சாகுபடி செய்யப்படுது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10,74,000 டன் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றாங்க. போன வருஷம் மட்டும் 2023-24 மட்டும் உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா 70% இந்த மஞ்சள் நம்ம இங்க இருந்துதான் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். 62% வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம். ஓகேயா, சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் எங்கெங்கெல்லாம் பண்றோம், பங்களாதேஷ், துபாய், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரகம்னு சொல்லுவாங்க, அங்க அமெரிக்கா, மலேசியா, இங்கெல்லாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஜிஐ டேக், அது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா கவனிங்க. நம்ம ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, சோ இது வந்து எல்லாருமே அடிச்சிருவீங்க, இந்த இது எல்லாருமே அடிச்சிருவீங்க. இப்ப மேட்ச் த ஃபாலோயிங்கா கேக்குறாங்க, இது வந்து அப்படியே பொறுத்துக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒடிசா கந்தகமல், ஒடிசாவுல கந்தகமல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வெரைட்டிக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது அது ஒரு ஊர் பேரு. ஓகேங்களா, எப்படி ஈரோடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாவட்ட பேர் இருக்கும், அதே மாதிரிதான் ஒடிசாவுல கந்தகமல்னு சொல்லுவாங்க. அந்த ஈரோடு மஞ்சள் மாதிரி கந்தகமல் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவில் இருக்கு, புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. மேகாலயாவுல, வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவுல லாக்காடோங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லாக்காடோங் வெரைட்டியும் இருக்கு. சோ அப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, லாக்காடோங் எந்த மாநிலம்? கந்தகமல். ஓகேங்களா, ஈரோடு. இதுல ஈரோடு மட்டும் நமக்கு தெரியும்,
டிஎன்பிசி நல்ல விவரமானவங்க. ஈரோடு எப்படிங்கிற இடத்துல இது கொடுத்துருவாங்க, தமிழ்நாடுன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இங்க வந்து ஒடிசா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா. இப்ப பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 3 கரெக்ட். ஓகேங்களா? சோ 2 1 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சி டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான். நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி படிக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதை எழுதிக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு எம்எஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விவசாய பொருளுக்கும் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா தமிழ்ல. இது பத்தி நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை மஞ்சளுக்கு கிடையாது. இப்ப கொஸ்டினே என்னன்னு கேட்டா, மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உண்டா? ஆதரவு விலை உண்டா? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? இல்லை. ஓகேங்களா? சோ பாருங்க, இந்த ஒரு டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் வரும். நான் இங்க எழுதி இருக்கிறது எல்லாமே கேள்வி. எந்த அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுல இது வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் எங்க தலைமையகம் இருக்கு? ஹெட் குவார்டர் வந்து எங்க இருக்கு? இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? இதுல யார் யார் இருப்பாங்க? யார் யார் தலைவரா இருப்பாங்க? முதல் தலைவர் யாரு? தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட எத்தனை மாநிலங்கள் இருக்கு? ஓகேங்களா? இதுல யார் யாரெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, உறுப்பினர்களாக பிரதிநிதியாக இருப்பாங்க? ஆயுஷ் அமைச்சகம், அதுக்கு அடுத்து மருந்தியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, துறையில் இருந்தும், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உள்ள இருப்பாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து அந்த அமைப்புடைய ஸ்ட்ரக்சர். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இந்த மஞ்சளுடைய சயின்டிபிக் நேம் என்ன? மஞ்சளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோல்டன் ஸ்பைஸ்னு என்ன சொல்றாங்க? அது எந்த இடத்துல விளையுது? எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து வேண்டும்? மழைப்பொழிவு வேண்டும்? உலகத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம உலக அளவுல எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? நம்ம தான் டாப்ல இருக்கிறோம். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம எந்த நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்? புவிசார் குறியீடு எந்தெந்த மஞ்சளுக்கு கிடைச்சிருக்கு? குறைந்தபட்ச ஆதரவு விலை என்றால் என்ன? இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க. ஓகே, சோ இதெல்லாம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் பார்ப்பேன். குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லாமே ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. சோ அதனால இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதேனும் தகவல் அடுத்தடுத்த வீடியோல வந்துகிட்டு இருக்கும். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல என்ன சார் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே எடுத்து வச்சிட்டேன். நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப பேரிடர் காலத்துக்காக ஒரு சில அமைப்புகள் இருக்கும்ல, அதுல ரொம்ப முக்கியமானதுதான்ப்பா இது. ஓகேங்களா? சோ நீங்க வந்து இதுக்கு 11th புக்ல நீங்க பார்க்கலாம், 12th புக்ல பார்க்கலாம். ஓகேயா? சோ ஜியோகிராஃபிலே போய் பாத்தீங்கன்னா வந்து இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநிலத்துக்கும் இருக்கு, மத்திய அரசுக்கும் இருக்கு. ஓகேங்களா? இது தேசிய. அப்ப ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்சிவ் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, சோ அதுக்கு தலைவர் யாரு, என்ன ஏது, ஏன் இப்ப இது பத்தி பேசுறாங்க, இந்த டீடைல் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கான்செப்ட் வந்து இருக்குப்பா. ஸோ டெய்லி ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஹெல்ப் டு கற்பது AS யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.